பார்ப்பவர்களுக்கு வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நாம் விவாதிக்கவும் மற்றும் தெரிந்து கொள்ளப் போகின்ற தலைப்பு சீருடையில் பின்னல், இந்திய ஆயுதப்படைகள், சாதி மற்றும் பாலினம். அதாவது the topic behind the uniform, caste and gender in India Armed Forces. இந்திய ஆயுதப்படைகள் நீண்ட காலமாக நாட்டின் அடையாளத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வருகின்றன. அவை வலிமை, ஒழுக்கம் மற்றும் தேசபக்தி உள்ளடங்கியது. இருப்பினும் உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்களைப் போலவே அவர்கள் தங்கள் அணிகளுக்கும் சாதி மற்றும் பாலின பன்முகத்தன்மை பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன. இந்தியாவின் பலமான கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சமத்துவத்திற்கான அதன் அர்ப்பணிப்பு இருந்த போதிலும் இந்த பிரச்சினைகள் தொடர்ந்து ஆயுதப்படைகள் உள்ள இயக்கவியலை பாதிக்கின்றன. இந்தியாவின் சமூக கட்டமைப்பில் ஆழமாக வேரூன்றிய சாதி, வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் மற்றும் சமூக இயக்கம் உள்ளிட்ட சமூகத்தின் பல்வேறு அம்சங்களை வரலாற்று ரீதியாகவும் பாதித்துள்ளது. ஆயுதப்படைகள் தங்கள் ஆட்சேர்ப்பு செயல்முறைகளில் சாதி, நடுநிலை மற்றும் தகுதியானவை என்று அதிகாரப்பூர்வமாக கூறினாலும் களத்தில் உள்ள உண்மை பெரும்பாலும் வேறுபட்ட பட்டத்தை முன்வைக்கிறது. சில சாதிகள் படிநிலைக்குள் நுழைவோ அல்லது முன்னேறவோ தடைகளை எதிர்கொள்கின்றது. இதேபோல் இந்திய ஆயுதப்படைகளுக்குள் பாலின இயக்கவியல் ஆய்வு மற்றும் விவாதத்திற்கு உட்பட்டது. பெண்கள் பல தசாப்தங்களை ஆயுதப்படைகளில் பணியாற்றியிருந்தாலும் அவர்கள் பாத்திரங்கள் பாரம்பரியமாக மருத்துவ மற்றும் நிர்வாக பதவிகளில் மட்டுமே இருந்தன. சமீபத்திய ஆண்டுகள் வரை பெண்கள் போர் வேடங்களில் நடிக்க அனுமதிக்கப்படவில்லை. பாலின தடைகள் உடைந்த இராணுவ சேவையின் பாரம்பரியான கருத்துக்களை சவால் செய்தன. இந்திய ஆயுதப்படைகள் தேசிய ஒற்றுமை மற்றும் வலிமையின் அடையாளமாக செயல்படும் பல்வேறு மற்றும் சிக்கலான நிறுவனத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றன. இருப்பினும் சீருடையின் அடிப்படையில் ஜாதி மற்றும் பாலினம் உள்ளிட்ட சமூக கலாச்சார இயக்கவியல் வலை உள்ளது. இது ஆட்சேர்ப்பு செயல்முறைகள் மற்றும் பதவி உயர்வு பணியாளர்களை கணிசமாக பாதிக்கிறது. இந்த கட்டுரையானது இந்திய ஆயுதப்படைகளுக்குள் உள்ள ஜாதி மற்றும் பாலினத்தின் சிக்கலான தொடர்புகளை ஆராய்கிறது. மராத்தா லைட் காலாட்படை படைப்பிரிவின் ஒரு குறிப்பிட்ட கவனம் செலுத்துகிறது. அதன் அமைப்பு மற்றும் படிநிலை கட்டமைப்பை வடிவமைக்கும் நுணுக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்திய ஆயுதப்படைகளில் சாட்சேர்ப்பு செயல்முறையானது தகுதி மற்றும் உடற்தகுதி அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதை நோக்கமாக கொண்ட கடுமையான அளவுகளுடன் நிர்வகிக்கப்படுகிறது. இருப்பினும் வரலாற்று மரபுகள் மற்றும் பிராந்திய இயக்கவியல் பெரும்பாலும் ஆட்சேர்ப்பு முறைகளை வடிவமைப்பதில் நுட்பமான மற்றும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன. மராட்டிய சாம்ராஜ்யத்தில் இருந்து அதன் வேர்களை கொண்ட மராத்தா லைட் காலாட்படை படைப்பிரிவின் விஷயத்தில் மராத்தா சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஒரு மறைமுக விருப்பம் உள்ளது. வரலாற்று உறவுகள் மற்றும் பிராந்திய இணைப்புகளில் வேரூன்றிய இந்த விருப்பம் ஆட்சேர்ப்பு செயல்முறைகளை நுட்பமாக பாதிக்கிறது. இது படைப்பிரிவுக்குள் மராத்தியர்களின் அதிக பிரதிநிதித்துவத்திற்கு வழிவகுக்கிறது. மேலும் ஆயுதப்படைகள் அதிகாரப்பூர்வமாக சாதி தொடர்பான நடுநிலை நிலைப்பாட்டை கடைபிடிக்கும் அதே வேளையில் சமூக உண்மைகள் ஆட்சேர்ப்பு செயல்முறையில் ஊடுருவுகின்றன. சம வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காக முயற்சிகள் இருந்த போதிலும் சில சாதிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் முறையான தடைகள் அல்லது சார்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இது அவர்களின் தேர்வு வாய்ப்புகளை பாதிக்கலாம். எனவே தகுதி முதன்மையான அளவுகோலாக இருக்கும்போது சாதி இயக்கவியல் பெரும்பாலும் மேற்பரப்பிற்கு அடியில் பதுங்கி மராத்தா லைட் காலாட்படை போன்ற படைப்பிரிவுகளின் மக்கள் தொகை அமைப்பை வடிவமைக்கிறது. இந்திய ஆயுதப்படைகளுக்குள் பதவி உயர்வு என்பது செயல்திறன், பணிமூப்பு மற்றும் காலிடங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலான முன்னேற்றங்களுடன் கட்டமைக்கப்பட்ட படிநிலையை பின்பற்றுகிறது. இருப்பினும் பதவி உயர்வு பணியாளர்களின், குறிப்பாக உயர் பதவிகளில் ஜாதியின் செல்வாக்கு அதிகமாக வெளிப்படுகிறது. மராத்தா லைட் காலாட்படை படைப்பிரிவு மற்ற பலரைப் போலவே ஒரு நுட்பமான மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய போக்கை காண்கிறது. இதில் ஆதிக்க சாதியை சேர்ந்த அதிகாரிகள் உயர் பதவிகளை வகிக்க முனைகின்றனர். இந்த போக்கு பல்வேறு காரணிகளுக்கு காரணமாக இருக்கலாம். இதில் செல்வாக்கு நெட்வொர்க்குகள், வரலாற்று முன்னுரிமை மற்றும் படைப்பிரிவில் உள்ள சமூக இயக்கவியல் ஆகியவை அடங்கும். பதவி உயர்வுகள் தகுதி மற்றும் செயல்திறனை சார்ந்து இருக்கும் அதே வேளையில் முறைசாரா நெட்வொர்க்குகள் பெரும்பாலும் முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. அதிகாரிகள் தங்கள் ஜாதி இணைப்புகளை பயன்படுத்தி முன்னேற்றங்களை பெறுகின்றனர். இந்த நிகழ்வு வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளப்படாவிட்டாலும் ஆயுதப்படைகளின் படிநிலை கட்டமைப்பிற்குள் ஜாதியின் நீடித்த செல்வாக்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஜாதி கருந்தாய்வுகளுக்கு மேலதிகமாக பாலின இயக்கவியல் மராத்தா லைட் காலாட்படை படைப்பிரிவின் அமைப்பையும் வடிவமைக்கிறது. வரலாற்று ரீதியான ஆண் ஆதிக்கம் செலுத்தும் நிறுவனமாக கருதப்படும் ஆயுதப்படைகள் பாலின உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதிலும் முன்னேற்றம் கண்டுள்ளன. இருப்பினும் மராத்தா லைட் காலாட்படை உட்பட்ட சில படைப்பிரிவுகள் பெண்களின் எண்ணிக்கையில் மிக குறைவாக விகிதாச்சாரத்துடன் உச்சரிக்கப்படும் பாலின ஏற்றத்தாழ்வை தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றன. சமூக உணர்வுகள், தளவாட
கட்டுப்பாட்டுக்குள் மற்றும் கலாச்சார விதிமுறைகள் போன்ற சவால்கள் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு பங்களிக்கின்றன. படைப்பிரிவில் சேர விரும்பும் பெண்களுக்கு தடைகளை உருவாக்குகின்றன. பாலின பன்முகத்தன்மையை அதிகரிப்பதற்கான முன்முயற்சிகள் இருந்தாலும் முன்னேற்றம் படிப்படியாக உள்ளது. இது ஆயுதப்படைகளுக்குள் பாலின விதிமுறைகளின் வேரூன்றிய தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. மராத்தா லைட் காலாட்படை படைப்பிரிவு இந்திய ஆயுதப்படைகளுக்குள் ஜாதி, பாலின மற்றும் நிறுவன இயக்கவியல் ஆகியவற்றிற்கு இடையேயான சிக்கலான இடச்செருக்களின் நுண்ணிய வடிவமாக செயல்படுகிறது. உள்ளடக்கம் மற்றும் தகுதியை மேம்படுத்துவதற்காக முயற்சிகள் வெளிப்படையாக இருந்தாலும் ஆழமாக வேரூன்றிய சமூக விதிமுறைகள் மற்றும் வரலாற்று மரபுகள் ஆட்சேர்ப்பு செயல்முறைகள் மற்றும் பதிவு உயர்வு பணியாளர்களை தொடர்ந்து வடிவமைக்கின்றன. இந்தியாவின் பலதரப்பட்ட சமூக கலாச்சார துணிகளை பிரதிபலிக்கும் மிகவும் சமத்துவமான மற்றும் பிரதிநிதித்துவ ஆயுதப்படைகளை வளர்ப்பதற்கு இந்த இயக்கவியலை அங்கீகரிப்பதும் நிவர்த்தி செய்வதும் அவசியம். இந்திய விமானப்படை நமது தேசத்தின் வானத்தை பாதுகாக்கும் வகையில் உயர்ந்து நிற்கிறது. ஆனால் தரையில் சமவாய்ப்புகள் பற்றிய கேள்விகள் நீடிக்கின்றன. வரலாற்று ரீதியாக இந்திய விமானப்படை ஒரு ஆணாதிக்க களமாக இருந்தது. பெண்கள் ஆரம்பத்தில் துணை பாத்திரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டனர். இருப்பினும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகள் பெண் போர் விமானிகள் மற்றும் சில கிளைகளில் நிரந்தர கமிஷன்களை அனுமதித்தன. ஆண்களுக்கு இணையாக நிரந்தர கமிஷன் (PC) கோரி பெண் அதிகாரிகளின் போராட்டம் குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையில் பாலின சமத்துவத்தின் மீதான அக்னிபத் திட்டத்தின் தாக்கம், முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் கருத்தில் கொள்ள வேண்டிய வரம்புகள் ஆகிய இரண்டும் கொண்ட சிக்கலான பிரச்சினையாகும். நேர்மறை அம்சங்கள். சேர்த்தல். முதல் முறையாக IAF ஆனது அக்னிபத் மூலம் பெண்களை அணிகளில் சேர்க்கிறது. பட்டியலிடப்பட்ட ஆண்களில் பெண்கள் இல்லை என்ற முந்தைய தடையை இது தகர்க்கிறது. அனுபவம். பெண் அக்னி வீரர்கள் அக்னிபத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்டவர்கள் மதிப்புமிக்க இராணுவ அனுபவம் மற்றும் திறன்களை பெறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஒட்டுமொத்தமாக அக்னிபத் திட்டம் IAF-இல் பாலின சமத்துவத்தை நோக்கிய ஒரு படியாகும். இருப்பினும் உண்மையான ஒருங்கிணைப்பை அடைவதில் அதன் செயல்திற திட்டம் எவ்வாறு உருவாகிறது என்பதை பொறுத்தது. கருத்தில் கொள்ள வேண்டிய சில புள்ளிகள் இங்கே உள்ளன. அதிகாரிகளின் சான்றுகள். எனது ஆண்களுக்கு நிகரான தகுதிகள் மற்றும் அனுபவங்கள் இருந்தபோதிலும் பதவி உயர்வுகள் மற்றும் தலைமை பொறுப்புகளுக்காக நான் தொடர்ந்து கவனிக்கப்படாமல் இருந்தேன். நான் எதிர்கொண்ட பாகுபாடு மன உளைச்சலை ஏற்படுத்தியது, மேலும் எனது பங்களிப்புகள் மதிக்கப்படவில்லை என என்னை உணர வைத்தது. ஃப்ளைட் லெப்டினன்ட் பிரியா சர்மா, இந்திய விமானப்படை. ஒரு கீழ்சாதி அதிகாரியாக நான் சமூக கூடங்களில் மற்றும் முறைசாரா முடிவெடுக்கும் செயல்முறைகளில் இருந்து அடிக்கடி ஒதுக்கப்பட்டேன். எனது பின்னணிக்கு எதிரான நுட்பமான ஆனால் பரவலான சார்பு நிறுவனத்தில் வளர நம்முடையது அளவிற்கு கடினமாக இருந்தது. விங் கமாண்டர் ஆனந்த் குமார், இந்திய விமானப்படை. இந்திய விமானப்படை ஒரு தகுதி வாய்ந்ததாக தன்னை பெருமைப்படுத்துகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் பெண்களுக்கு தாழ்த்தப்பட்ட சாதியினரும் கண்ணாடி கூரையை உட்படுத்துதல் சமாளிக்க முடியாத முரண்பாடுகளை எதிர்கொள்கின்றேன். இந்த அமைப்பு ரீதியான பிரச்சினைகளை தலைமைத்துவம் நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. குரூப் கேப்டன் ரஞ்சனா தவன், ஓய்வு பெற்ற இந்திய விமானப்படை அதிகாரி. குஞ்சன் சக்சேனா, தி கார்கில் கேர்ள். குஞ்சன் சக்சேனாவின் சாதனைகளைக் கொண்ட படத்தை இராணுவத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை முன்னிலைப்படுத்துவதையும் நோக்கமாகக் கொண்டிருந்தாலும் உண்மையான கதையிலிருந்து விலகி ஆக்கப்பூர்வமான சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டதாக விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக பாலின பாகுபாடு மற்றும் இராணுவ சேவை போன்ற உணர்வுபூர்வமான விஷயங்களை கையாளும் போது வரலாற்று அல்லது வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை துல்லியமாக சித்தரித்திருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களின் பொறுப்பு குறித்த விவாதங்களுக்கு இது வழிவகுத்தது.
முதல் போர் விமானியான அவனி திரிவேதி இந்திய விமானப்படையில் தனது சேவையில் பாலின பாகுபாடுகளை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளார். தற்போது பாலின வேறுபாடுகளை ஊடகங்கள் எவ்வாறு சாதகமாக்கிக் கொள்கின்றன மற்றும் உண்மையின் சாயல் இல்லாமல் அவற்றை பரபரப்பாக்குகின்றன. ஊழியர் புரட்சியின் பெண்கள் எதிர்காலத்தில் அதிகமாக அமைந்துள்ள சிக்கல்கள் மூலம் வெற்றிக்கு வழிகாட்டுகின்றன என்று மீடியா வெளிப்படுத்துகின்றது. இதன் ஒரு கத்தியை உருவாக்கும் முயற்சி மாட்டிக்கொண்டு பெண்களின் திறன்களுக்கு பதிலாக வேண்டிய மற்றும் அத்தனை தடைகளை உருவாக்கும் பாக்கியத்தை குறிப்பதற்காக கருத்துகள் உருவாக்க மாட்டாது. மீடியா வெளிப்படுத்துகின்ற பொய்மண்டலமான காட்சிகளுக்கு பங்கு செல்வாக்குகளின் குறுக்குகளை மேற்கொண்டு பிடிப்பினை அளிக்கும் பங்கங்களை நேரில் அவமானிக்கும் வகையில் தடை செய்யும். பெண்களின் பராமரிப்புக்கு பங்கு செல்வாக்குகளை வெளிப்படுத்துவதற்கு வழிகாட்டும் பிடிப்பினை உருவாக்க பெண்கள் வெற்றிக்கு அதிக கொள்கைகளை வழங்காமல் அதை 4 வகையாக கண்டுபிடிக்கும் வேண்டுகின்றது. மீடியா அறிக்கைகளை பெண்களுக்கு உடனடியாக ஏற்படும் வரையறுக்கப்பட்ட கேள்விகளை குறித்து 3 உதாரணங்களை பார்க்கலாம். முதல் உதாரணம் ஃப்ளைட் லெப்டினன்ட் அஞ்சலி குப்தா. 2005இல் அவர் இந்திய விமானப்படையில் அவரது மேம்பாட்டை மீறுகிறார் என்று தன் மேற்கொள்ளும் செய்திகள் மீடியா அதிகரித்தது. மேலும் இந்திய விமானப்படையும் கட்சியான அஞ்சலி குப்தா குருநாச்சலிலிருந்து வெளியேறியது ஒரு கேள்வியின் சிறப்புகளுக்கு ஒரு செயல்பாடு. இதன் பின்னால் இந்திய விமானப்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சுகள் ஆய்வு செய்தன. ஆனால் பெண் நுழைந்து வந்த பெண்கள் அவரது கதையை உருவாக்க மீடியாவின் உத்திகளை பாதுகாக்க மூட்டித்தனம் எடுக்கவும். மீடியாவின் பதிவுகள் பிரத்யேகமானவாறு பார்த்து கொண்டிருக்க உள்ளன. சிறப்பாக அடிப்படை காரணங்கள் அடையாது. செல்வமாக்கும் படிப்பினை மூலம் இந்தியா மற்றும் உலக விமானப்படைகளில் பங்களித்து கொள்ள உடனடியாக படிக்க வேண்டிய உருவாக்கத்தை குறைப்பது முக்கியமாகும். இரண்டாம் உதாரணம் லெப்டினன்ட் கர்னல் ஸ்ரீகாந்த் ரோஹித். இது தீர்மானிக்கப்படவில்லை. பல சிந்தனைகளை சுற்றி கொண்டது. 2008இல் அவர் தன் மன்றாட்சிய படையின் பின்னணியாக கைது செய்யப்பட்டார் மற்றும் மகாராஷ்டிரா இந்தியாவில் நடந்த ஒரு தர்மாத தாக்குதலில் ஈடுபட்டதாக குறிப்பது ஒரு சிறந்த உதாரணமாகும். கர்னல் ரோஹித் குடியுரிமைகள் மற்றும் மனித மேலும் அமைச்ச உணர்ச்சியின் சின்னங்களை கவனிக்கவில்லை. விபத்தில் அவரது கைதிகளுக்கு காரணமானது அவரது பால். ஆக்ஷன் மற்றும் ஆட்சியின் துணைத்துறையில் உள்ள ஆண் சாதியாக உள்ளது என்ற சில பத்திரங்கள் சூழ்ந்தன. ஆனால் சட்ட போராட்டங்கள் பிடிந்த பின்னர் அவர் பிரதி மறுத்தல்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன் பின்னர் 2019இல் அவர் தற்கொலை படையின் அனைத்து புகார்களும் தவறானது கண்டறியப்பட்டது என்று கூறினார். கர்னல் ரோஹித் குரல்களில் அவதானம் போல மீடியா கதையை பாதுகாக்கும் என்னும் பாக்கியத்தை பற்றி முக்கியமான உருவாக்கம் உள்ளது. அவர் சொல்லப்பட்ட கொடுமைகள் மற்றும் மாற்றங்கள் நியாயமானவை என்று கண்டுபிடித்து கொள்ளப்பட்டன. இது அவரது பொறுமையை காண்பிக்க அல்லது இல்லை அவன் மற்றும் காட்சிகளை மிகுதியாக ஒப்புக்கொள்ள கடினமாக உட்படுத்துகின்றன. மூன்றாம் உதாரணம் குஞ்சன் சக்சேனா. குஞ்சன் சக்சேனா கார்கில் பெண் என்ற படத்தை பார்த்து குஞ்சன் சக்சேனா சொந்த அறிக்கைகளை குறித்து வெளியிட்டார். 1996இல் ஹெலிகாப்டர் இலக்கு கூட்டுத்துறையில் சேர்ந்துள்ள ஒரு பெண் IAF விமானப்படையில் அவருக்கு கூட பதவியுடன் இருந்தது என்று குஞ்சன் சக்சேனா சொல்லுகிறார். அவர் சொந்த விதமான விசாரிக்கப்பட்டார். எவ்வளவு விரைந்து அலைந்து வைத்தார்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு புலிகளிடமும் நான் உழைந்து விட்டுள்ளேன் என்று மற்றவர்கள் உழைந்து விட்டனர். குஞ்சன் சக்சேனாவின் கதை பெண்கள் தங்கள் பெருமைகளை அடைய அதிகமாக உயர்ந்தவை வாய்ந்தபடி ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை செல்வமாக அடிப்படையாக உடனடியாக உள்ள பாலனங்களை அடையாது. இந்த குறிப்பில் எதிர்காலத்தில் என்றும் மீடியா அறிக்கைகளை செயல்படுத்த உள்ளன என்பதை அறிய உத்தரவாதமான அறிக்கை அல்லது நியூனான்சம் கவனிக்க உத்தரவாதமான பதிப்புகளை பயன்படுத்த வேண்டும். முடிவில் அனைத்து பாகுபாய்வுகளுக்கு பிறகு இந்திய ஆயுதப்படைகளுக்குள் சாதி, பாலினம் மற்றும் நிறுவன இயக்கவியல் ஆகியவற்றின் சிக்கல்கள் உள்ளடக்க மற்றும் சமத்துவத்தை வளர்ப்பதற்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை அவசியமாக்குகின்றன. முறையான சார்புகள் நிவர்த்தி செய்தல், பன்முகத்தன்மையை ஊக்குவித்தல் மற்றும் அனைத்து மட்டங்களிலும் பொறுப்பு குரலை உறுதி செய்தல் ஆகியவை இந்தியாவின் மாறுபட்ட சமூக கலாச்சார கட்டமைப்பை பிரதிபலிக்கும் வகையில் அதிக பிரதிநிதித்துவம் மற்றும் சமமான பாதுகாப்பு துறை உருவாக்குவதற்கான அத்தியாவசிய நடவடிக்கைகளாகும். ஊடகங்களின் பொறுப்பான அறிக்கை, வரலாற்று நிகழ்வுகளின் துல்லியமான சித்தரிப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடல் ஆகியவை இந்த நிறுவனங்களுக்கு புரிதலை வளர்ப்பதற்கும் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுவதற்கும் இன்றியமையாதவை. நன்றி.